ஹாய் எவ்ரிவன். இந்த விஷயம் வந்துட்டு நானும் வந்துட்டு 2 நாளா பேச வேண்டாம் கடந்து போவோம் நினைச்ச ஒரு விஷயம் இது. ஐம் டாக்கிங் அபவுட் முக்தர் அகமத். என்ன ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அங்கங்க நிறைய பேரெல்லாம் கிடையாது, ஒருத்தர் 2 பேரை தான் நான் சொல்றேன். கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குற விஷயங்களை நான் பார்த்தேன். நக்கீரன்ல ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், அன்னைக்கே பேசணும்னு நினைச்சேன். சரி, நம்ம வந்துட்டு எண்ணெயை ஊத்த வேண்டாம்னுட்டு நான் அமைதியா விட்டுட்டேன். பட் இன்னைக்கும் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு ஐடி வந்துட்டு போட்டிருந்தாங்க, என்னமோ முக்தர் அகமத வந்துட்டு ஒரு தியாகி மாதிரி, அவர் வீட்டுல மட்டும்தான் பெண்கள் இருக்கிற மாதிரி, அவந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரில இது நடந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க முக்தரோட வீடியோஸை நீங்க பாத்தீங்கன்றது எனக்கு தெரியாது. நீங்க அவரோட பேஜை போயிட்டு அந்த மை இந்தியா 24/7, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் மை இந்தியா ரெஃபர்ஸ் டு. ஏன்னா நீங்க அது உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே 18+ கான்டென்டா தான் இருக்கும். ஆபாசம், வார்த்தைகள் பிரயோகிப்பது. ஒரு ஊடகவியாளர்னு சொல்றாங்க. ஹி இஸ் நாட் அ ஊடகவியாளர், ஓகே. அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, லேகியம் வித்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். சோ அது பழசெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்ப வந்துட்டு ஒரு விஷயம், அவரு ஜேர்னலிசம் அப்படின்ற விஷயத்துக்கு அவர் வரப்போ ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். திஸ் இஸ் த வே டு என்ன சொல்றது, அட்ரஸ் தி இஷ்யூ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ 2 பேருக்கு பிரச்சனைன்றப்போ ஒரு பிரச்சனைய வந்துட்டு நீங்க அது ஊதி பூதாகரமாக்கி இன்னொருத்தருக்கு சாதகமாவோ பாதகமாவோ மாத்துறது வந்துட்டு முக்தர் அகமத். ஹி இஸ் வெரி டேலண்டட் இன் தட் இது அப்படின்றத நான் சொல்வேன். I'll start with an example. சின்மயி இஷ்யூ. சின்மயி வந்துட்டு பகிரங்கமாக வைரமுத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அட் தட் டைம் he is not in favor with சின்மயி as well as வைரமுத்து. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, என்ன வச்சு சின்மயி கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு கேக்குறாங்க. நானும் சின்மயி கிட்ட கேட்டதுனால, ஃபீமேல் தானே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பெயின் அப்படின்றதுனால ஷி செட் ஓகே. அப்போ அந்த ஒரு இன்டர்வியூ நாங்க எடுக்கிறோம் இவரை கூட்டிட்டு போயிட்டு. அப்போ ஒரு சில விஷயங்கள் இவர் தேவையில்லாம கொஸ்டின் பண்றாரு. இளையராஜா அவரை பத்தி இழுக்கிறாரு, ஏஆர் ரஹ்மான். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டு வைரமுத்து ரிகார்டிங் இன்சிடென்ட் தான். சோ வை இளையராஜா ஏஆர் ரஹ்மான் எல்லாம் அங்க வராங்கன்றது தெரியல. சோ இவங்க ஸ்டாப்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ண, இந்த கொஸ்டினே எனக்கு வேண்டாம், ஏன்னா எதுக்கு அவங்களெல்லாம் ட்ராக் பண்றீங்க என் இஷ்யூலன்னுட்டு கிளியரா சொல்றாங்க. அப்போ என்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ பிரியா, இதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது ஆக்சுவலி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பட் ஸ்டில் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிடுறேன், நான் ரொம்ப இழுக்க வேண்டாம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த கட் சொன்னதெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு வைரமுத்து சைட்ல போயிட்டு வைரமுத்து அவங்க பிஏ கிட்ட கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்மயி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, இப்ப நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரியும். அது என்ன ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேவரா நான் திருப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரம் பேசுறாரு. அப்போ கண்ணு முன்னாடி அது நடக்கிறப்ப ஐ எம் கொஸ்டினிங், என்ன பண்றீங்க அப்படின்னுட்டுன்னு. இதுதான் ஜேர்னலிஸ்ட், இது ஜேர்னலிசம், உனக்கு தெரியலன்னா நீ சும்மா இருப்பியா அப்படின்னுட்டுன்னு என்ன வாய அடைக்கிறாரு. நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பு சார் இது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பேசுறப்ப என்ன பண்றாரு, எனக்கும் அவருக்கும் அந்த ஹீட் ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்றப்போ அந்த கட்னு சொன்ன சின்மயி இதை பப்ளிஷ் பண்றாங்க. இத அன்கட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒண்ணு பப்ளிஷ் பண்றாங்க. சோ அந்த கட் வெர்ஷன் எல்லாம் அது நீங்க வந்துட்டு யாராச்சும் முக்தர் கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் கேட்கிற கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலும் வந்துட்டு எடிட்டிங்ல ஒன்னா வராது. அவர் 3வது கேள்விக்கான பதில் வந்துட்டு முதல் கேள்விக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அது அந்த மாதிரிதான் அவர் எடிட்டிங் பண்றது. அந்தந்த கேள்விக்கான பதில் எல்லாம் அவர் எப்பவுமே கொடுக்க மாட்டாரு. சோ இந்த உட்காந்து எடிட்டிங் டீம்ல இது பண்ணி வெளியில பப்ளிஷ் பண்ணி ஆச்சு. அப்போ சின்மயி அவங்க கிட்ட இருந்து எனக்கு கால் வருது, பிரியா நான் இதெல்லாம் கட்னு சொன்னதெல்லாம் அன்கட் வெர்ஷன் வெளியில போயிட்டு இருக்கீங்க, நான் உன்னை நம்பி தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பேசுறப்போ எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அவங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் என்னால எடுக்க முடியல அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. இது என்ன ஆகுது, என்னோட வாட்ஸ்அப் லேப்டாப்லயும் ஓபன் பண்ணிருப்பேன், என்னோட கேபின்ல லேப்டாப் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு வெளியில ரிசப்ஷன்ல இருக்கேன்.
முக்து வாட் ஐ டிட்னா என்னோட லேப்டாப்ல இருந்த அந்த ரெக்கார்டை எடுத்து என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துட்டு அதை என்ன பண்றாரு, இன்னொரு வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்றாங்க. என்ன பெண் ஊடகவியாளரை மிரட்டும் சின்மயி அப்படின்ற டாபிக்ல போடுறாங்க. எனக்கு இந்த கதையும் தெரியாது. பப்ளிஷ் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமும் எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், இது எப்படி, அது ஏன் வாட்ஸ்அப், தட் இஸ் மை பர்சனல், என்னோட வாட்ஸ்அப் நீங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னா சார் சொன்னாரு, இவங்க சொன்னாரு சம்திங். ஸோ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அவ்வளவு சாக்கடையான ஒரு ஆளு தான் வந்துட்டு முக்தர். இதை தவிர்த்து அங்க அந்த டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சேட்டலைட் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரோட இதெல்லாமே வந்துட்டு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல அவர் பேசும் வார்த்தைகள் ஆகட்டும், அந்த டபுள் மீனிங்ல பேசுறது, லைக் என்ன சொல்றது, ஒருத்தரை வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஸ்க்ரூ பண்ணி என்ன சொல்றது டைவர்ட் பண்ணி அந்த அளவுக்கு பேசுவாரு. ஐ டோன்ட் நோ, எனக்கு இது எப்படி எலாபரேட் பண்ணி பேசுறதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஆபாசவாதி, அவ்வளவுதான். அவ்வளவு ஆபாசமா பேசுவாரு. எல்லாமே டபுள் மீனிங்ல பேசுவாரு. நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொன்னா கூட அது டபுள் மீனிங்ல அர்த்தம் பண்ணுவாருன்னு அதுக்கே வந்துட்டு ஐ ஸ்டாப் டாக்கிங் வித் ஹிம். என்னடா இது அப்படின்னுட்டுன்னு அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள் தான் நடக்கும். ஏன்னா நான் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் இதுவா இருந்தேங்க. ஸோ என்கிட்ட அந்த பண விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப கராரு. ஸோ அதுல பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்படி எப்படியோ போய் அது ஒரு வழி ஆச்சு அந்த ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, சின்மயி மேட்டர் இப்படி ஆச்சு. அங்க வந்துட்டு ஒர்க் பண்ண என்ன சொல்றது, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டே இருக்குங்க அடையார்ல. அடையார் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றதுதான். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இவர் வந்துட்டு திடுதிப்புன்னு வந்து திமுகவின் ஊடகவியாளர்ன்ற ஒரு அட்ரஸ கொண்டு வந்தாரு. எப்படின்னா ஒரு எஸ்பி சேகர் அவரை பிடிச்சு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சு ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு தன்னோட பர்சனலுக்காக வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆளு. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு வழியா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரீச் பண்ணிடுறாரு. ரீச் பண்ணிட்டு அவரோட பிஏவை ரீச் பண்ணிடுறாரு. அந்த அந்த லெவல்ல இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க, அவர் எங்கெல்லாம் போறாருன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாக்கலாம் அங்க பாக்கலான்னுட்டுன்னு. பட் ஸ்டில் அவரு டெபுட்டி சிஎம்மா இருந்தவர் யாரையும் பார்க்கலன்னுன்றது இன்னொரு விஷயம். சோ என்ன பண்றாரு, யோகி பாபுவோட குழந்தை பர்த்டேக்கு வந்துட்டு இவரே வாலண்டரியா போய் அங்க கையெல்லாம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ வச்சுதான் இப்பவும் ஓட்டிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, வெள்ளூர் வரப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆகட்டும், இவரை சந்தித்துட்டு தான் போவாங்க. இவர் போய் 1 மணி நேரம் பேசுறாரு, 2 மணி நேரம் பேசுறாருன்ற மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் பாப்பிஸ் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றாங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யாருக்கும் அவ்வளவு டைம் கொடுத்து எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. சோ இது வந்துட்டு இப்ப வெளி உலகத்துக்கெல்லாம் எப்படின்னாக்கா, கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியும், அவங்கதான் வந்துட்டு இவரை மை இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. அப்போ வந்துட்டு அவங்க அந்த மை இந்தியா வந்துட்டு இனாகிரேஷன் அப்பவே வந்து ஒரு விஷயத்த பண்றப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபண்ட் பண்றாரு அப்படின்னுட்டுன்னு என்கிட்டயே சொல்றாரு. அப்போ நான் வந்துட்டு கிராஸ் வெரிஃபை பண்றப்போ இவருக்கு கூப்பிட்டு கேட்கறாங்க போல இருக்கு. உடனே என்ன பண்றாரு, அந்த இன்விடேஷன்ல வந்துட்டு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் மேல போட்டு இருக்கிறத அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு திருமாவளவன் மட்டும் மாத்துறாரு. சோ இந்த என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாரு, ஜேர்னலிசம் ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாரு. இவருக்கு என்ன ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஆதாயம் தேடுறாரு. இப்ப என்கிட்ட பேசுறப்பவே வந்துட்டு சொல்லி, எனக்கு எல்லா ஐஜில இருந்து எல்லாமே வந்துட்டு என்னோட இதுலதான் இருக்கு பிரியா, உனக்கு எதனா வேலை ஆகணும்னா சொல்லு. எப்பா சாமி, எனக்கு எதனா வேலை ஆகணும்னாக்கா நான் எங்க போய் கேட்கணுமோ நான் அங்க, ஏன்னா நான் அநியாயம் பண்ண போறது இல்ல. சோ எனக்கு லீகலா வரப்ப நான் லீகலா நான் கிளைம் பண்ணிக்க போற ஒரு விஷயம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சோ இந்த வரைக்கும் அவர்கிட்ட நம்ம அந்த மாதிரி இதுல எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, 2 பேரும் ஒரே ஊரு. இதுல இன்னொரு இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து டிஎம்கே ஃபேவர் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அப்போ கொஞ்ச நாள் இப்ப இது உதயநிதி ஸ்டாலின் ஃபண்ட் பண்ணல அப்படின்றது வெளியில வந்துடுச்சு. சோ என்ன பண்றாரு, தயாநிதி மாறன் ஃபண்ட் பண்றாரு
அப்ப நான் தயாநிதி மாறன் அவங்க சைட்லயும் கேக்குறேன். அப்ப அங்கேயும் வந்துட்டு இல்லைன்னு ஆகுது. இவர் வந்துட்டு என்னன்னா இவங்க டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு இவங்கள்ட்ட எல்லாம் அப்படின்றத வந்துட்டு வெளியில பண்றதுக்காக இவர் இதை பண்றாரு. இதுல இவரோட தேவைகள் என்ன இருந்ததுன்னா, அவங்க பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சீட் தேவைப்பட்டது. இன்னொன்னு வந்துட்டு அவருக்கு சொந்த வீடு வேணும். ஜேர்னலிஸ்டுக்குன்னுட்டுன்னு இந்த வீடு கொடுக்கறதுல தனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்றதுல இது பண்ணாங்க. இந்த மை இந்தியா 24/7 அது ஆரம்பிச்சப்போ நிறைய இருக்கு கதைகள். அது வேணா அது தேவைப்பட்டாக்கா அடுத்த இதுல நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சோ நான் இது ஜஸ்ட் நான் பிரீஃபா சொல்லணும்னுட்டேன்னு. அவரோட வீடியோஸுங்கெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸுங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களை எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு மட்டமாக பேச முடியுமோ, எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு அந்த மனுஷன். ஒரு நடிகை அப்படின்றதுனாலும் கூட வந்துட்டு ஒரு நடிகைய கூட வந்துட்டு நீங்க என்ன வேணா பேசிடுவீங்களா? அவங்க அந்த நடிப்புக்கான பணத்தை வாங்கிட்டு தூரம் வந்துடுறாங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு நடிகைய விபச்சாரி அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஒரு நடிகைய பார்த்து நீ பத்தினியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு அவர் நல்லா அழகா பேசுவாரு. இப்போ இவரோட குடும்பத்தோட கார்ல போயிட்டு இருந்தாராம். சத்வாச்சாரி போலீஸ் வந்துட்டு அவங்கள வழிமறைச்சாங்களா. வழிமறைச்சிட்டும் இவரை மட்டும் கூட்டிட்டு போனாங்களா. அப்ப அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு வந்துடுச்சான். அப்ப அந்த அநியாயம் பண்றப்ப அந்த பெண்களுக்கு பதப்பதப்பு வரலையா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னுட்டுன்னு. அந்த மை இந்தியா 24/7 எப்படி பணம் வருது, எப்படி ஃபண்ட் வருது, எவ்வளவு பிரச்சனையில வருது, இவர் என்னென்ன வேலை பண்றாரு, ஏன் ஊரு உலகமே அவரோட வீடியோ பாக்குது. அவர் பெண்கள், அவங்க வீட்டு பெண்கள் பார்க்க மாட்டாங்களா? என்னடா மனுஷன் இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறேன்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப அன்னைக்கு குரல் கொடுக்காதவங்களுக்கு நாம ஏங்க இன்னைக்கு குரல் கொடுக்கணும்? நீங்க கேட்க வேண்டியது தானே, என்ன பெண்களை இப்படி ஆபாசமா பேசுற, இவ்வளவு அருவறுக்கத்தக்க மாதிரி பேசுறேன்னுட்டு அந்த பெண்கள் அவங்க மனைவி ஆகட்டும் 3 பெண் குழந்தைகளாகட்டும் கேள்விகள் கேட்டிருந்தால் இன்னைக்கு நாம அவங்களுக்கு இப்ப கேள்வி கேட்கலாம். அவங்களுக்காக போலீஸ் அவங்கள ஒண்ணும் பண்ணல, நீங்க கிளம்பி போங்கன்னுட்டு இருந்தா அதே வண்டியில அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ என்னப்பா அராஜகம். இப்போ தாவேக்காக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்கா அது பேசுங்க, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் முக்தர புனிதனாக்காதீங்க அப்படின்றதுதான் என்னோட விஷயம். சோ நான் தாவேக்கா பண்றதெல்லாம் கரெக்ட்ன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இந்த இன்சிடென்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் ஓகே, யாரா இருந்தாலுங்க என்ன பேச்சு பேசுறோம், ஒருத்தரை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றோன்றது இருக்குது இல்ல, ரொம்ப தேவையில்லாம கொச்சையாக. இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க, அவங்க மனைவிய பத்தி எழுதுறாங்க. இதெல்லாம் எதுக்கு எழுதுறீங்க? நீ ஒருத்தரை பேசுறப்போ உனக்கு அந்த கூச்ச நாச்சமே இல்லாம நீ பேசிட்ட, அதோட கண்டினியூட்டி தானே அடுத்தவங்க உன்னோட மனைவி எழுதுறாங்க. அப்போ நீ கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பெண்ணை பத்தி அவதூறு பேசும்போது உன் மனைவி எப்படி வாயை பொத்தி கொண்டிருந்தாலோ அப்படித்தான் வந்துட்டு மத்தவங்கள இருக்கணும்ன்றத நான் ஆசைப்படுறேன். நான் இதுல பாதிக்கப்பட்டது நானும் தான், அதுக்காக சொல்றேன். முக்தர் வந்துட்டு ஒரு புனிதர் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து ஒரு நக்கீரன் கோபால் அவர் வந்துட்டு அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு எனக்கு. ஒரு ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணோம் இந்த நியூஸ அப்படின்றப்போ வந்துட்டு நான் நக்கீரன்ல கிராஸ் வெரிஃபை பண்ணிப்பேன் நானு. அப்படி ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சன் இப்படி ஒரு ஆபாசவாதிக்கு முட்டு கொடுக்கறத என்னால தாங்கிக்க முடியல, சகிச்சுக்க முடியலன்றதுதான். இப்ப இன்னைக்கும் ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பார்த்தேன் நானு. முக்தருக்கு இது அந்த பெண்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இவரு ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் வந்துட்டு ரொம்ப கொச்சப்படுத்திருக்காரு. அதுக்கு அந்த பெண் அவங்க வீட்டு பெண்களை யாருமே எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு பத்திரமா தான் அனுப்பி வச்சாங்க. சோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இது கூட இணைக்க கூடாது. முக்தரை வந்துட்டு ஒரு பெரிய ஊடகவியாளர்ன்ற ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அவர் நவீன் பாலாஜின்னு ஒரு டாக்டர் கிட்ட வந்துட்டு அந்த லேகியம் எல்லாம் வாங்கி வித்துட்டு இருந்தவர். சோ இதுதான் அவரோட இது. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். இந்த வீடியோல இதெல்லாம் தேவையில்லைன்றதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப தூண்டி விட்டாலோ சீண்டி விட்டாலோ வந்துட்டு இன்னும் நிறைய பேசப்படும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் இவ்வளவு பதச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அது அந்த நாள்ல போலீஸ்
கூட்டிட்டு போனாங்க கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்காக வந்துட்டு ஆர்ப்பரிக்கிறீங்கல்ல, அந்த நாள் அதே நாள் திருமாவளவன் அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. வன்னியரசு, மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசன் போட்டிருக்காரு. ஆனா இதே வன்னியரசு அவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விசிகாவோட நிர்வாகியா இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வன்னியரசே வந்துட்டு இவர் கெஞ்சுவாராம், என்ன ஒரு இன்டர்வியூ எடு, என்ன ஒரு இன்டர்வியூ எடுன்னு சொல்லிட்டேன்னு. அப்ப இவர் வந்துட்டு இல்ல இல்ல, நான் அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற லீடர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்வாராம். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டி நாங்க இப்போ ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால நாங்க எல்லாருமே வந்துட்டு கேட்போம், ஒரு ஐடியாவுக்கு கேட்போம். அவங்க சொல்றது நான் சொல்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதில்ல, ஒரு ஐடியாவுக்கு கேட்போம். இந்த டாபிக்ல எடுக்கணும், யாரை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னுட்டுன்னு ஒரு யாரையாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவோம், புதுசா வேணும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி கேக்குறப்ப நானே கூட ஒரு வாட்டி வன்னியரசு அண்ணா எடுக்கலாமே இதுக்கு, இந்த இதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நானு. அது கள்ளக்குறிச்சி இஷ்யூ அப்போ. அப்போ வந்துட்டு வன்னியரசு எல்லாம் அவர் ஒரு ஆளா அப்படின்னுட்டுன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு அவரு ட்விட்டர்ல மாண்புமிகு அமைச்சர்னுட்டுன்னு போட்டிருக்காரு. ஓகே, இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் தான். சோ என்ன சொல்றது, அப்ப இன்னைக்கு அதுதான் இவர் சொல்ற அந்த கிரேடு ஏறினதுக்கு அப்புறம் தான் வன்னியரசுக்கு மதிப்பு அப்படின்னுட்டுன்னு நினைக்கிறேன் நானு. சோ இந்த அப்போ நீ யார ஏமாத்திட்டு, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா நீ அதை போட்டிருக்கலாமே, என்ன இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏன் போடல? எதுக்கு அடுத்தவங்களை விட்டு போட வச்சிருக்க? நீ என்ன பண்ற, நீ பெரிய ஹீரோ மாதிரி, நான் எதுக்கும் பயப்படல, நான் எதுக்கும் நடுங்கல அப்படின்ற மாதிரி நீ என்ன சொல்றது, மினிஸ்டருங்க கிட்ட போட்டோ எடுத்த மாதிரி வன்னியரசு கிட்டயும் திருமாவளவன் கிட்டயும் ஒரு போட்டோ எடுத்து நீ அன்னைக்குதான் அப்லோட் பண்ணிருக்க. ஆனா வெளி உலகத்துக்கு வந்துட்டு நீ அன்னைக்கே அரெஸ்ட் ஆன விஷயம் தெரியாம இருக்கு. அரெஸ்ட் மீன்ஸ் அவங்க கூட்டிட்டு போன என்கொயரிக்கு கூட்டிட்டு போன விஷயம் வந்துட்டு தெரியாம இருக்கு அப்படின்றது தானே இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சோ இதுல இன்னும் ஒரு விஷயம் கூட நடந்தது. மதன் ரவிச்சந்தர் வந்துட்டு ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்றப்ப கூட வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு ட்ரெய்லர் வந்தப்பவே வந்துட்டு அதுல முக்தரோட இது வந்துட்டு நாங்கெல்லாம் கால் பண்ணி, என்ன முக்தர் நீ கூட மாட்டிருக்க போல இருக்க அப்படின்னுட்டுன்னு கேட்டாக்கா, ஐயோ எனக்கு அந்த வீடியோ எப்ப எடுத்தாங்கன்னே தெரியல பிரியா, அது நியூ இயர்க்கு வந்துட்டு நான் ஃபேமிலியோட அந்த ஹோட்டல்ல, எங்க கிண்டில இருக்கிற அந்த ஹோட்டல்ல நான் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் அந்த டேபிள்ல உட்காந்துட்டு பால் தான் ஆர்டர் பண்ண, பால் குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப யாரோ வந்து நான் உங்க ஃபேன்னு சொல்லி வந்து பேசினாங்க அப்படின்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடியோல பார்த்தாக்கா ரொம்ப அழகா திருமாவளவன மீனாவெல்லாம் வச்சு எவ்வளவு இதுவா பேச முடியுமோ எல்லாம் பேசியிருக்காரு அந்த வீடியோல. அந்த ஸ்டிங் ஆபரேஷன் அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்துச்சு. சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, வாய் இருக்குன்றதுனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இவங்க பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் சீட்டுக்காகவும் தனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரியும் தான் வந்துட்டு திமுக கிட்ட ரொம்ப அந்யோன்யமா அவர் இருந்தது. ஆனா நடுவுலயே நான் சொன்னேன், நானு திமுகவுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருமாவளவனுக்கு ஃபேவரா பண்றேன்னுட்டு திமுக அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காருன்றது நான் நிறைய சொன்னேன். அப்ப யார் மண்டையிலயும் ஏறல. சோ ஓகே, அந்த சாப்டர் விட்டுறலாம். சோ இப்ப வந்துட்டு இது என்ன திமுகவின் ஊடகவியாளர்கள்னுட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் சொல்றப்போ வந்துட்டு அதுல முக்தரை சேர்த்துக்குனாங்க. அப்பவே நான் சொன்னேன், இந்த ஆளெல்லாம் அதுக்கெல்லாம் இது இல்லை அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாவேகா மாநாடு முதல் போடுற மாநாடுல நீ போயிட்டு தண்ணி வருதா இல்லையான்னுட்டு செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க இருந்து விரட்டி அனுப்பினாங்க. சோ அந்த ஒரு விஷயம் நடந்தது. என்னத்துக்காக அதை பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க மாநாடு அவங்க பண்ணிட்டு போறாங்க, அதுல நிறைக்குறைகள் இருக்கிறது வந்துட்டு ஆளும் கட்சி பாத்துக்க போறாங்க. இதுல நாம எதுக்கு நடுவுல குறுக்க மறுக்க வந்துட்டு ஓடுவோம்ன்றது தெரியல. இந்த கிஷோர் வேற குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இது அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் தான் முக்தர். இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தோ இல்ல நான் ஒரு இந்த வீடியோ போடுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு முக்தர் வரத்து கிடையாது. சோ தயவு செய்து முக்தருக்கு ஐயோ பாவம், அவர்கள் வீட்டு பெண்கள் பாவம் அப்படின்னு எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க. போலீஸ் அவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே வந்துட்டு அத்துமீறி போகல. இவரை மட்டும்தான் வந்துட்டு கூப்பிட்டு இது பண்ணிருக்காங்க. சோ அவங்க வீட்டு பெண்களை பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்றப்போ மத்த பெண்களை அவர் விபச்சாரின்னு சொன்னீங்க, அவங்க அவர் டைட்டில் எல்லாம் எடுத்து பாருங்களேன். விலை மாது, விபச்சாரி, இப்ப யார் அவங்கள வச்சிருக்கா, இப்படிதான் இருக்கும்.
இப்படிதான் இருக்கும். கொச்ச அப்புறம் அப்புறம் அந்த ஒரு ஆர்வத்தை காட்டுறது. இப்போ அப்புறம் அந்த இவங்களை என்ன பண்ணாங்க, அவங்க ரூம் போட்டாங்களே என்ன பண்ணாங்க, இப்படிதான் கேட்பாரு. சோ வேஸ்ட் ஆஃப் டாக்கிங் அபவுட் பட் ஸ்டில் தயவு நக்கீரன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நக்கீரனோட தரம் குறையக்கூடாதுன்றது அதுல கொஞ்சம் எனக்கு கன்சர்ன் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.